உனக்கு பணம் வேணும்னா நீ ககன்கிட்ட கேளுமா, நீ தான் இங்கே வந்துட்டு டான்ஸ் சொல்லி கொடுக்கல, சும்மாலாம் ஒன்றும் நீ கேட்க போகிறது இல்லை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் குலோப் ஜாம் சாப்பிட்டுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டாக கிருஷ்ணா கால் பண்ணுறதை பார்த்தோன்னா சந்தோஷமாக எடுத்து ஹலோன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு மாதிரி வாய்ஸ் மெதுவாக போயிட்டு அப்புறம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நீ சந்தோஷமாக கல்யாண நாள் அதுவும் பேசணும்னு பார்த்தா இப்படி இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஜெகன் கேட்டுருவானோன்னு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் நீங்கள் எப்போவுமே நம்ம கல்யாண நாளுக்கு எனக்கு பிடிச்ச மஞ்சள் கலர் சாரி கட்டியிருக்கியான்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு பூமி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது மஞ்சள் கலர் தானே கட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா குலோப் ஜாம் செய்வே செஞ்சுருக்கியா, குலோப் ஜாமுன் அதை பிடிச்சவருக்காக செய்வேன், அவரே இல்லாதப்போ எதுக்காக செய்யணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவும் போய் சொல்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி விடு, நான் அதுக்கெலாம் தகுதியில், சரி அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒருத்தர் கல்யாண நாளையாவது வாழ்க்கையாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இனி திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்ல வராரு. கரெக்டாக கை கதவு இதுக்கிட்ட வச்சுட்டு இருக்காரு. அபூர்வா சாரதா கிட்ட தான் இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு கையை வேணும்னே கரெக்டாக திருமண வாழ்க்கை சொல்ல வர நேரத்தில் நெசுக்கி விட்டுருவாங்க. ரத்தத்தில் அப்படியே வந்து துடிச்சுடுறாரு, கத்திட்டு இருக்காரு, பாக்கெட்டில் ஃபோன் வச்சுட்டு கத்துறாரு. அப்புறம் வீரா எல்லோரும் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஐயோ அவருக்கு என்னாச்சு, அல்லோ என்னங்காச்சுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவருக்கு ஏதோ அடிபட்டுச்சு போல இருக்குது, உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு பூமியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அங்கே போனால் வெளியவே அபூர்வமும் வீராவும் இருக்காங்க. இவங்களை தாண்டி நம்ம போய் அவரை பார்க்க முடியாது, அவரை எப்படியாவது பார்க்கணும், அவரை பார்க்கலன்னா எனக்கு கஷ்டமாயிடுன்ற மாதிரி சாரதா புலம்ப உடனே பூமி யோசிக்கிறாங்க. அங்கே ஒரு சிஸ்டர் மயக்க மருந்து ஊசி வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏதோ பேஷண்ட் போடணும்னு சொல்லிட்டு. நைஸாக அவங்கக்கிட்ட போயிட்டு ஐசியூ எங்கே இருக்குதுன்னு கேட்குற மாதிரி கேட்டு அந்த ஊசி எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாமல். அதை எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு போகிறாங்க. அபூர்வா வந்துட்டு இங்கே வீரா கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க டைமில் டக்குன்னு அவங்க முதுகுலேயே அந்த ஊசியை குத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. என்னடா இது ஏதோ குத்துன மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. சிஸ்டர் ஒருத்தவங்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. அபூர்வா கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கமாக வந்துடுது. அப்புறம் அண்ணின்னு சொல்லிட்டு வீரா அவங்கள கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. ஆன்ட்டி வாங்கி போகலான்னு சொல்லிட்டு சாரதாவை கூட்டிகிட்டு போயிட்டு கிருஷ்ணா கிட்டே விட்டுறாங்க. கிருஷ்ணா மயக்கம் தெளிஞ்சு நல்லா இருக்காரு, கட்டு போட்டுட்டு அவரை பார்த்தோன்னா அழுதுட்டு நிற்கிறாங்க. சாரதா நீ எப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டுட்ருக்கா, இது பண்ணுறாங்க. என்னங்க இது இவ்வளோ அடிபட்டு இருக்குது, ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. நீ இப்படி வந்து நிற்பன்னு தெரியல, இந்த அடிப்படை எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ இந்த புடவை கட்டலன்னு சொன்னேன், நான் இதை தான் கட்டிகிட்ருக்கேன், இதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க டக்குன்னு ஒதுங்கி நிற்கிறாங்க. சாரதா எனக்கு புரியுது உன்னோட நிலமை, ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. இவ்வளோ வருஷம் வந்துட்டு நான் உங்ககிட்டயே இப்படி தயங்கி இவ்வளோ வருஷம் கழிச்சும் பேசுகிறேன்னா அப்போ அதோட விஷயம் எதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்றதை கொஞ்சம் யோசிச்சுப்பார் சொல்கிறாங்க. அப்படி என்னங்க விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இப்போதைக்கு உனக்கு அதை பற்றி தெரியுதும் வேஸ்ட்டு தான், இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் வீடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கரெக்டாக வெளியே வந்து பூமியை கேட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா மூஞ்சே தெரிய மாட்டேங்குது, அவர் பேசுகிறதெல்லாம் மட்டும் கேட்குது. சரி உனக்கு கல்யாண நாளுக்கு என்னால் வேறு எந்த பரிசும் கொடுக்க முடியல ஒரு இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அவர் கையில் இருந்த அந்த ரத்தத்தை அப்படி லைட்டாக அழுத்துறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரத்தம் எடுத்து அப்புறம் கட்டை விரலில் அதை இது பண்ணி அப்படியே அவங்க நெத்தியில் வந்துட்டு வச்சு விட்றாங்க. அப்படியே சந்தோஷமாக சாரதை ஏற்றுறாங்க. அப்புறம் அவர் காலை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பூமியை கூப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த அபூர்வா மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிட்றாங்க. என்ன நீ திடீர்னு மயங்கி விழுந்துட்டீங்க பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு வீரா சொல்லிட்டு இருக்க, ஏதோ ஒன்று எனக்கு ஆச்சு, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ப்ளே பண்ணி காமிக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு பூமி வந்துருக்கிறத நோட் பண்ணுறாங்க. பூமி வந்து தனக்கு ஊசி போட்டதையும் நோட் பண்ணிடுறாங்க. இவ தான் இதை பண்ணியிருக்காளா, இருக்குது இவளுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்ற மாதிரி அடுத்த பிளானை போடுறாங்க. இன்னொரு பக்கம் செடி வந்து அவங்க பாட்டிக்கு தைலம் தடவிட்டு இருக்காரு. அப்போ அண்ணனை எப்படியாவது நம்ம இந்து கல்யாணத்துக்கு வர வைக்கணும்னு பிளான் போடுறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் வரமாட்டாளன்னு சொல்கிறாங்க. இந்துவே கூப்பிட்டா கல்யாணம் பொண்ணே கூப்பிட்டா வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எப்படி கூப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூப்பிட வைக்கிறேன் பாருங்க பாட்டின்னு சொல்லிட்டு நைஸாக ஃபோன் எடுத்துகிட்டு ப்ரோ இந்து உங்களை கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. எது அவள் சொன்னாலா, நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. சரி இருங்க அவளே சொன்னால் நம்புவீங்களேன்னு சொல்லிட்டு ஃபோனை மியூட்டில் போட்டு நேராக இந்து கிட்டே போயிட்டு என் ஃப்ரெண்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பேரை சொல்லிவிட்டு அவன் கல்யாணத்துக்கு வரத்துக்கு யோசிக்கிறான். ஏன் அப்படின்னுட்டு அண்ணன் யோசிக்கிறாரா, அவர் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரத்துக்கு அவ்வளோ யோசிக்கிறாரா, கொடுங்க ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாங்க.
ககனும் இந்து வந்துட்டு தங்கக்கிட்ட தான் பேசுகிறதா நினச்சிட்டாங்க. அண்ணன் என்ன பாருங்க, நான் தான் இந்து பேசுகிறேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு வரத்துக்கு இவ்வளோ யோசிப்பீங்களா? நீங்கள் கல்யாணத்துக்கு வரல, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும் சரியா அண்ணனா அப்படின்னோடனே ககன் சந்தோஷமாயிடுறாரு. அப்புறமா சரிங்களா புரியுன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்துன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தியா, நான் தான் சொன்னேன்ல இந்து நீ வந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அதே சந்தோஷமாக சொல்கிறாரு. சரி சரி நீ உடனே ஆஃபீஸ் கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாரு ககன். சரி சந்தோஷமாக வராங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்துவே உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நீ கல்யாணத்துக்கு வருவல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரேன் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக உனக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நானே ஊட்டிவிடலான்னு நினைக்கிறேன், நீ கண்ணை மூடு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸ்வீட் பாக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து பச்சை மிளகா இருக்கும் அதை எடுத்து அவர் வாயிலே வச்சு விட்றாங்க. அதை சாப்பிட்டோன்னா அப்படி காரம் தாங்காமல் துடிக்கிறாரு. ஏன் இப்போ இப்படி பண்ணான்னு சொல்லி கேட்டேன். இந்து வந்துட்டு என்ன கூப்பிடுவாளா, நீ யார்கிட்ட கதை சொல்கிற, நீ ஏதோ ஒரு இது பண்ணி தான் வந்துட்டு அவளை சொல்ல வச்சுருக்கேன், எனக்கு அது மட்டும் தெரியுது, ஃப்ராடு வேலை பண்ணி தான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க, எத்தனை நாளைக்கு போயிட்டே இருப்பேன், நீ தான் எங்களை பெரிய அண்ணன், நீ வராமல் எப்படி அவள் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக விருப்பப்படணும்ல, இந்த குடும்பம் ரெண்டும் ஒன்றா சேராது, நீ இங்கே வர, நீ என்னோட தம்பி, உனக்கான இது வந்துட்டு என் மனசில் இருக்குது, நீ மற்றவங்கள பற்றியெல்லாம் எதுவும் பேசாத வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் சரி ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் இங்கே வந்து அவர் எதையோ மறைக்கிறாரு, என்ன விஷயம் எது விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சாரதா வீட்டுக்கு வந்துட்டு பூமி வந்து சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.